ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன் ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பனானா பிரெட் கேக். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மைதா 130 கிராம், பட்டர் 50 கிராம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், ஒரு முட்டை, 100 கிராம் சர்க்கரை, 2 வாழைப்பழம், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த வாழைப்பழத்தை மசிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த 2 பழத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். ரொம்ப ஃபைனாக மசிக்கணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் லம்ஸ் இருந்தால் பரவாயில்ல. இதை நல்லா மசிச்சு எடுத்துடலாம். நம்ம இப்போ பனானா நல்லா மசிச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் லம்ஸ் இருந்தால் ஓகே. இப்போ நம்ம இதில் மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கூடயே ஒரு எக்கு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா கலக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் பீட்டர்லாம் போட வேண்டியதில்லை, கையிலேயே இப்படி ஒரு 2-3 நிமிஷம் கலந்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிரும். அது வரைக்கும் இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலக்கியாச்சு. இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்ல லம்ஸ் இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணி அதையும் கலந்துக்கலாம். இது ஒரே சைடாக சுற்றிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் கலக்கிறதுக்கு. இப்போ இது நல்ல லம்ஸ் இல்லாமல் நம்ம கலந்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி ரொம்ப இதாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கேக் மோல்டில் மாற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு லோஃப் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த கேக் மோல்டு வேணாலும் எடுத்துகிட்டு உள்ளே பட்டர் வச்சு க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ இதை இதில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பேட்டரை மாற்றியாச்சு. இதை அவனில் வச்சிடலாம். 200 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை நம்ம கொண்டு போய் அவனில் வச்சிடலாம். நான் அவனை 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 200 டிகிரி செல்சியஸில். இப்போ நம்ம இதை கொண்டு போய் அவனில் வச்சிடலாம். இப்போ நான் அவனில் வச்சுட்டேன். ஸோ நம்ம 30 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். 30 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் பண்ணலாம் பேக் பண்ணுற வரைக்கும். நம்மளோட பனானா கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு. நான் ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணி காமிக்கிறேன். சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். செம்ம சூடாக இருக்குது. உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.